சொதப்பும் விஜய். அடுத்தடுத்து பரப்புரை ரத்து. காரணங்களை பாருங்க. நாளை சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற இருந்த விஜயோட தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்படுவதா தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கு. விஜய் தனது பரப்புரையை ரத்து செய்வது இது முதல் முறை கிடையாதுங்க. ஆனா தொடர்ந்து பரப்புரை ரத்து செய்யப்படுவது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சியானது 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடுறாங்க. வழக்கமா கட்சியின் தலைவர் வேட்பாளர்களை அறிவிக்கிறார் அப்படின்னா அவர் போட்டியிடும் தொகுதிக்கு சென்று இந்த நபர் இந்த தொகுதியில போட்டியிடுகிறார், எனக்கு வாக்களிப்பதா நினைத்து இந்த நபரை வெற்றி பெற வைங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துவதுதான் வழக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தங்களோட வேட்பாளர்களை இப்படிதான் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா விஜய் நட்சத்திர ஓட்டல்ல வைத்து வேட்பாளர் அறிமுகத்தை சிம்பிளா முடிச்சிருக்காரு. சரி, வேட்பாளர் அறிமுகம் தான் இப்படி உப்பு இல்லாம போயிடுச்சு, பிரச்சாரத்துக்கு வந்து நம்ம பத்தி பேசுவாங்க அப்படின்னு வேட்பாளர்கள் விஜயை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா அங்கும் வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே மிஞ்சியது. தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. 14 நாட்கள்ல எப்படி 234 தொகுதிகளும் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும்? அப்படின்னா ஒரு நாளைக்கு 16 தொகுதிகளில் போய் பேச இருக்கிறாரா விஜய் அப்படின்னு நிர்வாகிகள் எதிர்பார்த்திருந்தாங்க. அங்குதான் விஜய் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதாவது விஜய் தனது பரப்புரையை தொடர்ந்து ரத்து செய்து வருகிறார். வில்லிவாக்கம், டி நகர்ல பரப்புரை செய்ய இருந்தாரு. ஆனா போதுமான நேரம் வழங்கவில்லை அப்படின்னு கூறி விஜய் தனது பரப்புரையை ரத்து செஞ்சிருக்காரு. வில்லிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்துல போக முடியாதாம். எனவே பரப்புரையை ரத்து செஞ்சாராமா. வில்லிவாக்கம் டி நகர 1 மணி நேரம் பயணம் சாத்தியமே இருந்தும் விஜய் தனது பரப்புரையை ரத்து செஞ்சிருக்காரு. அதே போல நாளை சைதாப்பேட்டையில பரப்புரை மேற்கொள்ள இருந்தாரு. அதுவும் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 1 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டதால பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. வில்லிவாக்கம், டி நகர், சைதாப்பேட்டை போன்ற இடங்கள்ல எல்லாமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இங்கே 15 நிமிட பிரசாரம் செஞ்சாலே போக்குவரத்து ஸ்தம்பித்து மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் 1 மணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரம் போதாது அப்படின்னு விஜய் சொல்வது ரொம்ப ஓவர் என விமர்சனங்கள் எழுந்த வண்ணமா இருக்கு.